ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சத்தான ஒரு குழம்பு செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தட்டைப்பயிறு சுரக்காய் சேர்த்து செய்கிற குழம்பை புளி சேர்த்து பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி கறி குழம்பு டேஸ்ட்டில் புளி சேர்த்தாமல் தக்காளி மட்டும் சேர்த்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ஒரு கூட்டாக சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக போகும். வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுரக்காவை வாரத்தில் 2 டைமாவது எடுத்துக்கணும். இதில் தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கையிலேயே நம்ம இதில் பூண்டு பல் சேர்த்துடலாம். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன பல்லாக இருக்கிறங்காட்டி 10 போட்டிருக்கேன். பெருசாக எடுத்திங்கன்னா 4லேருந்து 5 போட்டால் போதும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பூண்டுலேருந்து நல்லா வாசம் வர அளவுக்கு இதை வதக்கிக்கணும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போவே சேர்த்துட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன துண்டு பட்டை, அப்புறமா ஒரே ஒரு இதழ் அனாசிப்பூ எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கிராம்பு போட வேண்டாம், இந்த 2 பொருள் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினோடனே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் 3 மிளகா சேர்த்துறேன். நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுத்ததாக பெரிய தக்காளியாக 1 போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ்னால் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொடிகள்லாம் வரிசையாக சேர்த்திடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் வீட்லேயே அரைச்ச கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சைவ குழம்பு, அசைவ குழம்பு எல்லாத்துக்குமே இது மாதிரி பண்ணலாம். இதை சேர்த்து அடுத்ததாக இதில் ஒரு 1/3 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கடைசியாக நல்லா வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை தூவி அதையும் சேர்த்து வதக்கணும். இந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டே நல்ல வாசனையாக இருக்கும் அந்த மசாலா. அதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். இப்போ அதை நம்ம அரைச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன வெங்காயமாக ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஒரு 4-5 கட் பண்ணி போட்டிங்கனாலும் ஓகே. போட்டுட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா விழுது இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் மொத்தமாக சேர்த்து கலந்துடலாம். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும்.
ஒரு 4-5 கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிறு வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. நான் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு எடுத்து ஊற வச்சு அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 1/2 கப்பு இருக்குது. இந்த அளவுக்கு ப்ரெஷர் குக்கரில் முதல்லையே வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து இப்போ இந்த குழம்புல சேர்த்துடலாம். பயிர் வந்து ரொம்பவும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப சொதன்னு இருக்கும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸை விட சின்னதாக ஸ்மால் சைஸ் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சொரக்காவை எடுத்து அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சுட்டேன். இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிங்கிள் ஆகி குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். ஸோ இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. சூப்பராக ஜம்முன்னு வாசனையாக இருக்குது. நல்லா கறி மசாலா தூள் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து கறி குழம்பு சாப்பிட்டா அதே ஃபீல் கிடைக்கும் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. ஸோ ருசியான நம்மளோட தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு ரெடி. யூஸ்வலாக நீங்கள் புளி சேர்த்து செய்வோம் இல்லைங்களா, அதை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்களேன், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து நல்ல வாசனைக்காக கொஞ்சோண்டு மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்மில் அழுத்தி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.